ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? அத்தை கிட்ட எப்படியே பேசுவீங்க? எனக்கு வேற வழியே தெரியல. அம்மா அத்தையை வீட்டு விட்டு வெளியே அமிச்சாதான் ஆச்சுன்னு ஒத்த கால நின்னாங்க. அத்தை வேற போலீஸ் வெளியே தேடுது. வெளியே அமிச்சாலும் பிரச்சனை தான். அதான் அம்மாவை எடுத்துருச்சு பேசினா கோப்பட்டு வெளியே போயிடுவாங்கன்னு. அதுக்காக இப்படியா? வெளியே போங்க துரோகி அது இதுன்னு பேசினா பாவம் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. சரி விடு, மாமாவோட பிரச்சனை முடியட்டும், அம்மா கிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கலாம். சரி, லாயரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? தீர்த்தராமன் ஒரு தெரிஞ்ச லாயரு, பேங்க் மூலியமா ஒரு எனக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மேட்டர் சொன்னேன். அவரோட ஜூனியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரா. உடனே அதை பத்தி விசாரிச்சுட்டு என்ன எதுன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாங்க துளசி, அழாதம்மா, அழாத. அதான் அப்பா வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். அழாத. ஆமா, பவித்ரா எப்படி இருக்கா? மாமா, பவித்ரா இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி, நீங்க எப்படி மாமா வந்தீங்க? லாயர் யாராச்சும் வந்து உங்களை பார்த்தாங்களா? இல்ல மாப்ள, தெரிஞ்சவர் யாரோ ஆபீசரை பார்த்து நான் வெளியில வரதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. கடவுளே, யார்ப்பா அவரு? தெய்வம் மாதிரி வந்து உங்களை காப்பாத்திருக்காரு. என்னால சந்தோஷப்பட முடியலம்மா. தெய்வம்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த வேதனையும் அவமானமும் நமக்கு ஏமா வருது? வருத்தப்படாதீங்க மாமா. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இனிமே இதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனை எப்படி வெளியே வரணுன்றதை பத்தி நம்ம பார்ப்போம். ஆமா, மோகனும் உன் சித்தியும் எங்க இருக்காங்க? போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். கவலைப்படாதீங்க மாமா. துளசியோட சித்தி இப்போ எங்க வீட்டில் தான் இருக்காங்க. உங்க வீட்லயா? ஆமா மாமா, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே துளசியோட சித்தி கோயிலுக்கு நேரம் இங்கே வந்தாங்க. போலீஸ் உங்களை தேடி நேரம் இங்கே வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போலீஸ் கிட்ட அவங்களை எஸ்கேப் பண்ணி நேரம் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் சேஃபாக வச்சுட்டேன். மோகன் அநேகமாக அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா, சித்தி மோகனுக்குலாம் இனி பிரச்சனை எதுவும் வராதே? எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் எல்லா ஒத்துழைப்பும் தரேன். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஆபீசரும் சரின்னு சொல்லிட்டாரு. மாமா, போலீஸ் வீட்டிலேருந்து கஞ்சாவும் போற பொருள் எடுத்துட்டா சொல்றாங்களே, எப்படி? மோகன் வச்சிருந்தானா? இல்ல மாப்ள, மோகன் மேல எந்த தப்பும் இல்லை. இது அந்த விஸ்வாவோட சதி. இனிமே மோகன் விஷயத்துல தலையிடாத. தலையிட்டா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்குன்னு மிரட்டிட்டு வந்த. அந்த கோபத்துல தான் இப்படி பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். திருட்டு பசங்க கண்டிப்பா அவங்க தான் மாமா செஞ்சிருக்கணும். அவனுங்களே வீட்டுக்குள்ள கஞ்சா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏன்பா, அந்த விஸ்வாவோட தொழிலே கஞ்சா விற்கிறதா? மோகனை போலீஸ் பிடிச்சிட்டா அவனுக்கும் தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி? இல்லம்மா, முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை விசாரிச்ச போலீஸ் கிட்ட நான் விஸ்வாவை பத்தி சொன்னதும், இந்த விஷயத்தை நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னீன்னா ஆயுசு பூரா நீ வெளியே வர முடியாம உள்ளே உன்னை கொண்டுடுவோன்னு என்னை மிரட்டினாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இது விஸ்வாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு. ஓஹோ, அவனுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கா? சும்மா விடக்கூடாது மாமா. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி அவனு ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். வேண்டாம் மாப்ள, அவங்கிட்ட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது. விஸ்வாவுக்கு ஒரு பிரச்சனைனா அது மோகனையும் தான் பாதிக்கும். கொஞ்ச நாளா இருந்தாலும் அவனோட பாவத்துல இவனும் பங்கெடுத்துக்கிட்டான்ல. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற சொல்றீங்களா? இல்ல மாமா, அவனுங்களாம் அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லைன்னா திரும்ப வீட்டுல இருந்து ஏதாவது வச்சு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்கன்னா அப்படி நடக்காம நாம தான் பாத்துக்கணும். என்னை விசாரிச்ச பெரிய ஆபீசர் ரொம்ப தன்மையா தான் பேசினாரு. அவர் விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைச்சா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா பதில சொல்லிட்டு நாம இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிக்க வேண்டியதான். போலீஸ் அவனை தண்டிச்சாலும் சரி, அவன் செஞ்ச பாவங்களே அவனை தண்டிச்சாலும் சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். என்னங்க, அப்பா சொல்றதும் சரிதாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்? விட்டுடலாங்க. ஆமா மாப்பிள்ள, விடுங்க. பவித்ராவை பார்க்கணும். அவ எங்க இருக்கா? வாங்க மாமா.
மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த போலீஸ் அது இதுன்னு வந்து. என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பவித்ரா படுத்துக்கிட்டு இருக்கான்னா அது காரணமே இந்த சனிய பத்மா தான். வந்தவன் பவித்ரா மேல ஆசிட் அடிக்கணும்னு நினைக்கல. அவ ஆசிட் அடிக்கணும்னு நினைச்சது துளசி மேல. ஆமா மாப்ள, பத்மா பேசுனதை வச்சுதான் நான் இதை சொல்றேன். சித்தி அப்பா என் மேல ஆசிட் அடிக்க சொன்னாங்க. இல்லம்மா, அவளுக்கு ஏது அந்த தைரியம்? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஆனந்த் இருக்காருல்ல. ஆனந்தா? அவனுக்கு இதுக்கு என்ன மாமா சம்பந்தம்? நான் அவரை சொல்லல, ஆனந்தோட பொண்டாட்டி ஷியாமலா இருக்காளே, அந்த பொண்ணோட அண்ணனும் விஸ்வாவோட பொண்டாட்டியும் ஒரு நாள் பத்மா கிட்ட வந்து துளசியை பத்தி விசாரிச்சிருக்காங்க. சித்தி எப்பவுமே திருந்த மாட்டாங்கப்பா. சித்தி அப்படி பேசினது கூட நான் வருத்தப்படல. எப்பவும் பேசுறது தானே. ஆனா ஷியாமலா எப்படி என்ன சந்தேகப்பட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. அழகம் பெருமாள் பொண்ணு விஷயத்துல ஷியாமலா தான் அவங்க அப்பா கிட்ட பேசி ஒன்னு வெளியே கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்டவங்க உன் மேல ஆசிட் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா? இல்ல மாமா, எனக்கு அவங்க மேல எந்த டவுட்டும் இல்லை. விஸ்வாவோட ஒய்ஃப் ஷாமலாவும் துளசியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மேல எதுக்கு நாங்கள் ஆசிட் அடிக்க போறோம்னு சொல்றதை வச்சு பார்க்கும் போது ஷாமலோட ஃபேமிலிக்கும் இதுக்கு எந்த சம்மதம் இல்லைன்றது நல்லா தெரியுது. எனக்கு என்னவோ அந்த விஸ்வா தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பானோன்னு டவுட்டா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. துளசியோட மேட்டர் தெரிஞ்சதோ நீங்க அந்த விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்கீங்க. உடனே அடுத்த நாளே போலீஸ் ரைடு வருதுன்னா அப்ப அவன் தானே பண்ணிருப்பான்னு அர்த்தம். என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியல மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு, நமக்கு எதிராக நிறைய சதி பண்ணிட்டு இருக்காங்க. துளசி மேல ஆசிட் அடிச்சவன் யாரு, அவனை யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியற வரைக்கும் துளசியால நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாது. யார் என்னன்ற உண்மையில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமாமா. ஆரம்பத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் அழகம்பெருமாளோட மருமகன் தான் அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தேன். ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது விவகாரமே வேற மாதிரி இருக்கு. எதுக்கும் நான் தர்மநட்டத்தை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன். அதான் மாமா, இப்ப நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அவர் தான். அவர்கிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம ஆனந்தோட மாமனார் குடும்பத்தை சந்தேகப்படுறது ரொம்ப தப்பாயிடுச்சு மாமா. இது தெரிஞ்சு அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. டாக்டர், என் சிஸ்டருக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ட்ரீட்மெண்ட் முடியட்டும். 1 வீக்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். மாணிக்கா, அம்மா வந்துட்டியாப்பா? உனக்காப்பா இப்படி ஆகணும்? நீ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. அம்மா அழாதம்மா. ஐயா, அதான் நான் வந்துட்டேன் இல்ல. உன்னை எறும்பு அண்டாம வளர்த்தனையா? அடிச்சா துடிச்சிருவேன்னு ஒரு வார்த்தை கூட அதட்டாம வளர்த்தனையா? உன்னை போய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. உன்னை அடிச்சாங்களாப்பா? இல்லம்மா, என்னை யாரும் அடிக்கல. பயப்படாதம்மா, தைரியமா இரு. அழாத பாட்டி. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகல. தெரிஞ்சவங்க வந்து அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் துளசி, அந்த முருகன் ரொம்ப சோதிக்க மாட்டான். அவன் தான் மனுஷங்க ரூபத்துல உங்க அப்பாவை காப்பாத்திருக்கிறான். ஏன்பா மாணிக்கம், அங்க வந்தது யாரு என்னன்னு தெரியல. அவன் யாரா இருந்தாலும் பிள்ளை குட்டிங்களோட 100 வயசு நல்லா இருக்கணும்பா. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீ உட்காரு. மாமா, நீங்க இங்கே இருங்க. நானும் துளசியும் வீட்டுக்கு போய் அத்தையை அமுச்சு வைக்கிறோம். சரிங்க மாப்பிள்ள. வரேன் மாமா.
என்னை காப்பாத்தினது ஒரு தெய்வம்னு சொன்னியே, அந்த தெய்வம் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா இருந்தா என்னப்பா, அந்த புண்ணியமா ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இல்லம்மா, அவ யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. வந்தது தெய்வம் இல்லம்மா, என்னை காப்பாத்தி கரை சேர்த்தது எந்த புண்ணியவனோ எந்த சாமியோ இல்லம்மா. எவன் என் குடும்பத்தை சீரழிச்சானோ, எவனால என் பொண்ணு அனாதை ஆனாலோ, அந்த கேடு கட்ட லக்ஷ்மணன் தாமா என்னை காப்பாத்துறவன். பாத்தியம்மா, உன் மகனோட தலையெழுத்து. அவனாலதான் நான் அவமானப்பட்டேன். அவனாலதானே நான் தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஓடுகாலி பொண்ணுன்னு என் பொண்ணை பார்க்கறவங்க எல்லாம் கேவலமா சிரிச்சாங்களே, அதுக்கு அவனும் அந்த துரோகி நாயும் தானே காரணம். பாவி பாவி, அவன் வந்து காப்பாத்தி நான் இன்னும் உயிரோட இருக்கணுமாமா, அங்கேயே சேர்த்திருக்கணும். மாணிக்கா, ஏன்டா இப்படி பேசுற? வேண்டாண்டா, நீ அழுகிறத பார்த்தா என் நெஞ்சு பதறுதுடா. இல்லம்மா, நம்ம எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதும்மா. மானம் தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவன் உயிரை பத்தி எதுக்குமா பயப்படணும்? வெளியே போட நாயன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டேஷன்ல இருந்திருக்கணுமா. ஆனா என்ன பண்றதுமா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, கல்யாணம் ஆகாம 2 பிள்ளைங்க இருக்காங்களே. பிள்ளைங்க ஞாபகம் வந்தது என்னால எதுவுமே பேச முடியலம்மா. நான் முடியாதுன்னு சொன்னா பத்மாவையும் மோகனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னால அவங்க வாழ்க்கையும் நாசமாயிடுமேம்மா. அதனாலதான் எல்லா அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஏம்மா ஏம்மா எனக்கு இப்படி ஒரு சோதனை? நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் கூசுதுமா. இப்படி ஒரு பொறுப்பு. மாணிக்கா, எதுக்குப்பா நீ வேதனைப்படுற? நீ எந்த தப்பும் பண்ணல. பாவம் பண்ணவன் பரிகாரத்தை தேடிட்டு போயிருக்கான். அவனும் அந்த ஓடுகாலி நாயும் தான் அசிங்கப்பட்டு அழணும். நீ எதுக்கு அழுகுற? நிமிந்து உட்காருப்பா. பிள்ளைங்களுக்காகத்தான் அவமானத்தை மென்னு முழுங்கிட்டு வெளியில வந்தேன்னு சொன்ன பாரு, இதாண்டா பெத்தவனுக்கு அழகு. தான் கௌரவம் பார்க்காம கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு பிள்ளைங்க நல்லதுக்காக எவன் பாடுபடுறானோ அவன் தாண்டா மனுஷன். உன்னை என் மகன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன்டா. இந்த பாருடா, நீ தலை குனிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல. தைரியமா இரு. இந்த விஷயம் துளசிக்கு தெரியுமா? இல்லம்மா, எப்படி சொல்ல முடியும்? வேண்டாம், அவளால தாங்கிக்க முடியாது. அவளை பொறுத்த வரையில ஆத்தாக்காரி செத்து போயிட்டா. உன்னை பொறுத்த வரையில ஓடி போன ஓடுகாலி செத்துட்டா. கெட்ட கனவா நினைச்சு இதெல்லாம் மறந்துரு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். இந்த தண்ணிய குடி, நான் டீ எடுத்துட்டு வர்றேன். என்னப்பாச்சு? யாருன்னு தெரியலங்க, பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதான் இங்க தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்கோம். அடப்பாவி, இவனா? மோகன், டேய் மோகன். என்ன உனக்கு தெரிஞ்சாலா? ஆமாடா சின்ன மோகன். ஏமண்டி
మీకు తెలిసిన వాళ్ళ అతనా? ஆமாங்க. ஹலோ கல்யாணி, நான் அண்ணன் பேசுறேம்மா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா கல்யாணி, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இப்ப அவன் எங்கன்னு இருக்கான்? நெல்லூருக்கு ஒரு வேலை விஷயமா வந்தம்மா. ஹோட்டல்ல காபி சாப்பிடலான்னு வண்டி நிறுத்தினா. நெல்லூருக்கா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? அண்ணே, அவன் தண்ணி ஏதாச்சும் போட்டிருக்கானா? இல்ல கல்யாணி, வேற ஏதோ பிரச்சனை. அண்ணே, எனக்காக ஒண்ணு செய்றீங்களா? அவனை சீக்கிரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவி செய்யுங்கண்ணே. நான் உங்க வீட்ல தகவல் சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறேனே. சரி கல்யாணி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் கிளம்புறேன். அண்ணனே, தனியா விட்டுட்டு போனா எப்படி? அவன் அப்பா வர்ற வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்களேன். என்னம்மா நீ? நான் ஒரு அவசர வேலையா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், உடனே கிளம்பி ஆகணுமே. ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். நான் உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி அவங்கள அங்க வர சொல்லிடுறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. லேட் பண்ணா என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. தேங்க்ஸ்ண்ணா. நான் உடனே அவன் அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுறேன். உங்க ஃபோன் நம்பரை கொடுத்து அங்க வந்ததும் அவரை உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அவர் வந்த உடனே நீங்க கிளம்புங்கண்ணா. சரிம்மா. சீனா, போற வழியில இவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம், தப்பா நினைச்சுக்காத. என்ன பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றது, தெரிஞ்ச பொண்ணோட ஃப்ரெண்டா போயிட்டான். அண்ணே, இங்க பக்கத்துல எங்கயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இல்லப்பா. 1 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு சின்ன கிளினிக் இருக்கு, அங்க வேணா சேர்த்தலாம். சரி சீனா, புடி. பட்டன் பட்டன் நல்லா ஜாகிரதை. என்ன பண்ணீங்க